வணக்கம். இன்றைக்கி டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜியில் என்ன பார்க்க போகிறோம்னா, சிம்ம லக்னத்துக்கு 9ஆம் பாவம். சிம்ம லக்னத்துக்கு 9ஆம் பாவம் வந்து பார்த்திங்கன்னா தந்தை வழி குடும்பம், சொந்த பந்தம், தந்தை வழி சொத்து, தந்தையோட தொழில். நீங்கள் தந்தை சம்மந்தப்பட்டதை எடுத்துக்கலாம். தொலைதூர பயணம், வெளிநாட்டு பயணம், படிப்புக்காக வெளிநாடு போகிறது, தொலைதூர பயணம், கோவில் உலகத்துக்கு தொலைதூரமாக போயிட்டு வர்றது, இது எல்லாமே 9ஆம் பாவம் தான். இந்த 9ஆம் பாவம் வந்து எப்போவுமே உங்களுக்கு பயன்படாது. தந்தை வழி சொத்தும் பயன்படாது. ஒரு ஹையர் எஜுகேஷன் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவுமே உங்களுக்கு பயன்படாது. வெளிநாட்டுக்கு போய் படிக்காங்கன்னா இன்னும் சுத்தம் யூஸே ஆகாது. படிப்பு யூஸே ஆகாதுங்க. யூஜி பிஜி நீங்கள் என்ன பண்ணாலும் அந்த படிப்பு உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் ஆராய்ச்சி அப்படித்தான். ஒரு சில பேர் சயின்டிஸ்ட்டாக இருப்பாங்க, அவங்க கண்டுபிடிச்சதான் அவங்க கம்பெனி பேர் வாங்கிட்டு போயிடும். அந்த மாதிரி போயிடும். ஆராய்ச்சியும் உங்களுக்கு வந்து பயன்படாமல் போயிடும். சரிங்களா? இதை மறைமுகமாக பயன்படுத்தலாம். முடிஞ்ச அளவுக்கு தனிப்பட்ட விஷயத்தில் வேலைக்கு போகிறதோ, ஒரு வெளிநாடு போகிறதோ, வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனாலும் சரி, படிக்க போனாலும் சரி, தொழில் செய்ய போனாலும் சரி, முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துடணும். இவங்களுக்கு வெளிநாடு செட் ஆகாது. ஆனால் இதெல்லாம் மற்றவங்களுக்கு உதவியே செய்யலாம். ஆராய்ச்சி படிப்புக்கு உதவி செய்யலாம், ஒரு ஆராய்ச்சிக்கு உதவி செய்யலாம். ஒரு என்ன படிக்கலாம்னு சொல்லி கேட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல தகவலை சொல்லி அவங்களுக்கு படிப்புக்கு வழிகாட்டலாம். மறைமுகமாக இது வேலை செய்யும். சரிங்களா? அது போக இப்போது ஆராய்ச்சியில் ஒரு கம்பெனியில் இருக்கார், ரிசர்ச்சில், அது ஒரு மோட்டார் கம்பெனியோ இல்லை ஒரு உயிரியல் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயத்தில் இருக்கார், ஆராய்ச்சியில் இருக்கார் அப்படின்னா அந்த கம்பெனி ஃபாரின் அனுப்புனா போகலாம். R&D ரிசர்ச் அப்படி சொல்லி வெளிநாடு அனுப்புகிறாங்க, அந்த போஸ்டிங் வந்து வெளிநாடு போகிறாங்க அப்படின்னா போகலாம். அது உங்களுக்கு நல்லது. போய் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் அங்கே வேலை பார்த்துட்டு அப்படியே ரிட்டர்ன் வரலாம். ரெண்டாவது, இவங்க தொழில் விஷயமாக யார்கிட்டையுமே அதிகமாக எதுவுமே சொல்லக்கூடாது. தொழிலோட நுணுக்கமும் சொல்லக்கூடாது. இடைத்தரகர்னு ஒருத்தர் வைக்கவே கூடாது. இவங்களுடைய தொழில் கொடுக்குற அந்த கிளைண்ட்டாக இருக்கட்டும் அல்லது ஓனாக இருக்கட்டும், நேராக போய் விஷயத்தை சொல்லிட்டு வரணும். இவங்க ஒரு விஷயத்தை ஒரு ஆள்கிட்ட சொல்லி அவங்க போய் அங்கே சொல்லுவாங்க. பார்த்தா பல சிம்ம லக்னத்துக்காரங்க தொழிலில் அடி வாங்கினதுக்கு காரணம் இவங்க ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. அவங்க அங்கே போய் கான்வர்சேஷன்ப்போ அவங்க 2 திருச்சி சொல்லிடுவாங்க. 2 திருச்சி சொல்லும்போது அந்த வேலை கொடுக்குறவங்களுக்கு, அந்த ஓனருக்கு வந்து ஒரு மாதிரி ஆகிடும், தொழில் கொடுக்குறவருக்கு. அதனால் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு டைரெக்டாக போய் சொல்லிடுங்க. கான்வர்சேஷன் வந்து டைரெக்டாக இருக்கணும். இடைத்தரகர்னு ஒருத்தர் உங்கள் தொழிலில் இருக்கவே கூடாது. தொழிலில் இடைத்தரகர்னு வச்சுக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு என்றைக்குனாலும் சிக்கல் தான். அதனால் உங்களுக்கு பிரச்சனை மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. சர்ச்சை வரும், பிரச்சனை வரும், தொழில் முடக்கம் வரும். சில பேர் தொழிலை மூடிட்டே வருவாங்க. இவங்க ஒன்று சொல்லியிருப்பாங்க, இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நாளைக்கு கடை திறக்கிறேன்னு. அவங்க போய் எனக்கு வேலை இருக்குது, இன்றைக்கெலாம் முடியாது அப்படின்னு சொல்லி ஏதாவது திருச்சி சொல்லி நாளைக்கு வாங்க பார்ப்போம் அப்படின்ட்டாங்கன்னா போச்சு. அப்போ அந்த வாடிக்கையாளர், அந்த கிளைண்ட் வந்து நம்ம கைவிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் நிறைய சிம்ம லக்ன ஜாதகருக்கு நடந்துக்கிட்டே இருக்குது. இது நடக்காமல் இருக்குன்னா கஸ்டமருக்கு உங்களுக்கு டைரக்ட் கான்டாக்ட் இருக்கணும். நீங்கள் என்ன விஷயத்த சொல்ல வரீங்களோ அதை நீங்களே டைரெக்டாக போய் சொல்லிடுங்க. ஒருத்தர் மூலமாக சொல்ல சொன்னீங்கன்னா அதை திரிச்சோ இல்லை அந்த கருத்து மாறியோ போயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, கஷ்டம். அதனால தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். சரிங்களா? இதை செக் பண்ணி பாருங்கள், சரியாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் சிம்ம லக்னத்துக்காரங்க வெளிநாடு போகிறத அதை அறவே தவிர்த்துடலாம். வெளிநாடே போக தேவையில்லை, முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துடலாம். கம்பெனியில் ரிசர்ச்சில் இருக்கோம், R&D போகிறோம், ரைட்டு, அப்படி போகலாம். இவங்க வெளிநாடு வேலைக்கு போகிறேன், முதல்ல போகும்போதே வெளிநாட்டுக்கு தான் வேலைக்கு போவேன், இருக்கிற கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது வெளிநாடு அப்படின்னா அது வேறு. வெளிநாடு போய் படிக்க போகிறேன், வெளிநாடு போய் தொழில் செய்ய போகிறேன், வெளிநாடு போய் நல்லா சம்பாதிக்க போகிறேன் அப்படின்னாலும் இவங்களுக்கு சிம்ம லக்னத்தை சேர்ந்தவங்களுக்கு அது ஒர்க் அவுட்டே ஆகாது. சரிங்களா? நன்றி, வணக்கம்.